என்ன டீம் என்ன மேட்ச்னே தெரியல கூப்பிட்டு உட்கார. டே 170 பிளாக் ஷீப் பிக்யூரே டே vlog. ப்ரோமோக்கும் வட்டா மாமாக்கும் ஸ்கிரிப்ட் முடிச்சிட்டு ஒரு பிளாக் காஃபி போட்டு பூஸ்ட் ஏத்தி கிளம்பிட்டேன். வாய்ஸ் வேற தூங்குறாங்களா? நான் இப்ப லபலபன் கத்தி வாய்ஸ் வேற எடுக்கணும். வணக்கம் சித்திரம் டிவி நேயர்களே, இந்த வாரம் பிளாக் ஷீப் டெய்லி இப்படிதான் உட்காந்து கத்திட்டு இருக்கேன்பா, கண்டுக்க மாட்டானுங்க. இந்த சண்டே ஃபாதர்ஸ் டேக்கு 3 ஷோ வருது. தெய்வீக தர்பார், பஞ்சதந்திரம், தீரா கதை. இது எல்லாத்துக்கும் ஒரு சோலோ ப்ரோமோ, இது மூணுத்தையும் சேர்த்து காம்போ ப்ரோமோ. இப்பதான் கத்தி முடிச்சேன். இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு வட்டாமமைக்க வாய்ஸ் எடுத்துட்டேன். மட்டை பேசியே டயர்ட் ஆயிட்டோம்பா. ஜூன் 19 சாட்டர்டே. கோபம் ஆபத்தை தரும், ஆணவம் அழிவை தரும், ரிஷபம் ஏமாற்றம். என்ன ஏமாற்றம் வரப்போகுதுன்னு தெரியல. என்ன வந்தாலும் பாத்துக்கலாம். ஒன்லி பாசிட்டிவ் வைப்ஸ். நிதி அமௌண்ட் வச்சிட்டு இருக்கிற ஊர்ல இருந்து வந்துட்டாருப்பா. நல்ல மீன் வருத்தம் நல்லா இல்ல, ஏதோ பண்றீங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. ஏதோ தடை விட்டுக்கிறீங்க தெரியுதா? கறி பூசிட்டீங்க, கறியை பூசிட்டீங்க. வந்த உடனே ஒரு நல்ல ஏமாற்றம். அக்ரிமெண்ட்ல சைன் போட்டதுல இருந்து சேமன் என்ன பார்க்கும் போதெல்லாம் 28 சொல்லிட்டு போயிட்டு இருக்காருப்பா. 28 கடைக்கு போய் மீன் தொட்டி எவ்வளவுன்னு கேட்டு பார்க்கவே டைம் இல்லையே. இன்னைக்கு ப்ரோமோக்கான வேலை எல்லாம் போயிட்டு இருக்கு. அதெல்லாம் முடிச்சுட்டு நாளைக்கு போய் விசாரிப்போம். ஐயாக்கு சுளுக்கு பிடிச்சிருக்கு கழுத்து, நான் இப்போ உடைக்க போறேன். எனக்கு சுளுக்கே எடுக்க தெரியாது. லூசா விடுங்க ஐயா. லூசா அப்படியே வாடுற கழுத்தை நட்டு அவ்வளவு எலும்பு இருக்கு. எங்க வலியே தெரியலையே. ஓகே வலி புடிச்சிட்டேன். கொஞ்ச நேரம் ஆளை வச்சு ஃபன் பண்ணிட்டு உண்மையை ஒத்துக்கிட்டாம்பா. எனக்கு எடுக்க தெரியாது. நானே 2 நாளா சுருக்குல தான் சுத்திட்டு இருந்தேன். கண்ணுக்காம விட்டதுனால சரியாயிடுச்சு. நேத்து டாக்டர் மூவில இருந்து மீன் போட்டுருந்தேன்ல, அது கிடைக்கவே இல்ல. படத்தையே டவுன்லோட் பண்ணி அதுவும் ஒர்க் ஆகாம, அது வந்துட்டு என்கோட் மாறி அது இதுல போட்டு எடுத்து இப்ப போடுவேன்னு தெரியல. ஆமா, போடலன்னா இவனை போட்டுருவேன். கைஸ், எங்க ஆபீஸ் பக்கத்துல வேற ஒரு ஆபீஸ்ல ஃபிஷ் வளர்க்குறாங்க. அங்க போய் எப்படிலாம் வச்சிருக்காங்க, என்னெல்லாம் வச்சிருக்காங்க வாட்ச் பண்ணிட்டு வந்திருக்கேன். சீக்கிரமாவே நம்ம ஆபீஸ்லயும் செட் பண்றோம். இறங்கிட்டேன்னா இறங்குனதுதான், நான் மாற மாட்டேன். ப்ரோமோ ஒர்க்லாம் பிஸியா போயிட்டு இருந்துச்சா. ஃபாதர்ஸ் டேக்கு ஐயா கிட்ட தான் சிஜி ஒர்க்லாம் வாங்கிருக்கேன். லாஸ்ட் டைம் எடிட்டர் மணி பண்ணி பாத்திருப்பீங்க. இந்த வாட்டி புதுசா வந்த ப்ரோ தான் பண்ணாரு. அப்புறம் இன்னும் 2 ப்ரோமோ வெளியிருந்து ஒரு டீம் வேற பண்ணி அனுப்புறாங்க. நானும் கேப்ல உட்காந்து எடிட் பண்ணிட்டு இருந்தேன். டக்குன்னு ஃபாதர்ஸ் டே ஸ்பெஷலுக்காக ஃபிக்ஷன் ஷூட்ல மாட்டிட்டேன். டி ஷர்ட் வேண்டாம், ஷர்ட் பார்த்து சொல்லிட்டாங்க. தேடி பார்த்ததுல வெங்கட் ஒரு புது ஷர்ட் ஒன்னு வச்சிருந்தாரு, அதான் போட்டு பார்த்தேன். இதை போட்டு நான் எப்படி ஷூட்ல உட்காருது? என் சைஸ்க்கு செட் ஆனது ப்ரொடக்ஷன் ரகு ப்ரோ மட்டும் தான். அவ்வளவுதான், அண்ணன் எடுத்துக்கிட்டேன். என்ன டீம் என்ன மேட்ச்னே தெரியல கூப்பிட்டு உட்கார வச்சிட்டாங்க. ஷூட்ல வேலை செய்யற மாதிரி நடிக்கணும். நான் ஹெட்செட் போட்டு உண்மையிலே வேலை தாங்க செஞ்சுட்டு இருந்தேன். இது ரிலீஸ் ஆகும்போது பாத்தீங்கன்னா நவீனுக்கு அப்பான்னு கால் வரும். அந்த அப்பா வேற யாரும் இல்ல, இவர் தான். ஷூட் ரொம்ப நேரம் போயிட்டு இருந்துச்சுப்பா. நேத்து வீடியோ லேட்டா இருந்துக்கு நான் தான் காரணம். இன்னும் முடியல, எடிட்ட முடியல. ஷூட்டுக்கு நாளைக்கு கொஞ்சம் பேட்ச் ஒர்க் இருக்கு. நேத்து கவனிச்சிங்களான்னு தெரியல, குட்டீஸ் வீடியோ போடல, வாட்ஸ்அப் லாக் அவுட் ஆயிடுச்சு. டெக்னிக்கல் சரவணா கிட்ட கேட்டு அது எந்த மொபைல்ல லாகின்ல இருக்குன்னு பார்த்து அது நாளைக்கு தான் போடணும். சாரி குட்டீஸ். ஷூட் முடிஞ்சு நாளைக்கு பேட்ச் ஒர்க் இருக்கு. போட்டோ எடுத்தோம் தம்ப்நெயிலுக்கு. ப்ரோ எனக்கு அனுப்பிச்சு விட்டுருங்க, நானும் போஸ்ட் போறேன். அப்புறம் வேகமா உட்கார்ந்து எடிட் பண்ணி 8:40 தான் அவுட்டே போட்டேன். பேலன்ஸ் இருந்த ஒர்க்லாம் முடிச்சு ரகுவோட சட்டையை போட்டு கிளம்பிட்டேன். ஆபீஸ்க்கு ஃபிஷ் டேங்க் வேற எப்போ எப்படி வாங்குறதுன்னு தெரியல, அதான் உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்கேன். விரைவில் சந்திப்போம். நாளைக்கு பார்க்கலாம். வட்டா மாமே.